ஹைஜீனியஸ். நேத்து கேலரிஸ்ங்கிறது நம்பரை வச்சு மட்டும் இல்லாம அதோட குவான்டிட்டிஸ் அண்ட் குவாலிட்டிஸ் இது ரெண்டையும் வச்சு அது பெரிய கேம் பிளே பண்ணும் அப்படிங்கிற டாபிக் நேத்து பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கப்பையும் கேலரிஸ் எப்படி பேன் ஆகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நம்ம சாப்பிட்ட ஃபுட் எப்படி இருந்தாலும் 3 to 4 hours டைஜஷன் ஆக டைம் எடுத்துக்கும். ஸோ வைல் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அதுக்காக டைஜஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ணும். ஸோ அங்க நம்மளோட கேலரிஸ் பேர்ன் ஆகும். அண்ட் தென் செகண்ட், என்னதான் நம்ம தூங்கினாலும் நம்மளோட ஹார்ட் ரேட், பிரீத்திங் சிஸ்டம் இது எல்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு ஸோ அங்க கொஞ்சம் கேலரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ அதனால கருத்து என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்டோட ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் தான் ஃபேட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த அப்படியே நம்ம யா சைடு வந்தோம்னா, இன்னைக்கு டயட்டோ சப்ளிமெண்ட்டும் இல்லாம 10 kg ஃபேட்டை மட்டும் குறைக்கிறதுல இன்னைக்கு நாள் 60. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேனால ஆல்மோஸ்ட் வீக் ஆஃப் தான் கல்ஃப்ல. நான் சவுதி அரேபியால வெல்டரா ஒர்க் பண்றேன். ஸோ இங்க ஜிம் க்ளோஸ்ல இருக்கிறதுனால ஸோ ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 12 hour ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன். ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஒரு 2.5 kilometers ஒரு ஸ்மால் கார்டியோ ஒரு வாக் பண்ணலாம். சேம் கம்பெனி டு கேம்ப் தான், பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட் ரூட், கொஞ்சம் ஒரு 1 kilometers கம்மியா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கான அப்டேட் அவ்வளவுதான். ஸோ நாளைக்கு பார்ப்போம். டே 90ல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி இருந்தாலும். ஸோ இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே வீடியோவை நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னில இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும். பாய்.